ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரஜினி நடித்து படுதோல்வி அடைந்த 9 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரஜினி 1978 பைரவி என்ற படத்தின் மூலம் முழு கதாநாயகனாக நடித்தார். அதற்கு பிறகு வெளியான படங்களில் இருந்துதான் இது சொல்லப்படுகிறது. ரஜினியின் மார்க்கெட்டை பொறுத்தவரை 50 நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களை தாராளமாக படுதோல்வி அடைந்த படங்களாக சொல்லலாம். இப்பொழுது அப்படி ரஜினி நடித்து படுதோல்வி அடைந்த படங்களை பற்றிய விவரங்களை இந்த வீடியோவில் காண்போம். முதலில் சதுரங்கம். ரஜினி பிரேமலா நடித்த படம், துரை இயக்கிய படம். இந்த படம் வெறும் 15 நாட்கள் மட்டுமே ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து இறைவன் கொடுத்த வரம். ரஜினி சுமித்ரா நடித்த படம், பீம்சிங் இயக்கிய படம். இந்த படம் 21 நாட்கள் ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து என் கேள்விக்கு என்ன பதில். ரஜினி ஸ்ரீபிரியா நடித்த படம், மாதவன் இயக்கிய படம். இந்த படம் 30 நாட்கள் ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து கொடி பறக்குது. ரஜினி அமலா நடித்த படம், பாரதி ராஜா இயக்கிய படம். இந்த படம் 50 நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து நாட்டுக்கோர் நல்லவன். ரஜினி சுகி சால்வா நடித்த படம், ரவிச்சந்திரன் இயக்கிய படம். இந்த படம் 30 நாட்கள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து குசேலன். ரஜினி மீனா நடித்த படம், வாசு இயக்கிய படம். இந்த படம் 40 நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து கோச்சடையான். ரஜினி தீபிகா படுகோன் நடித்த படம், சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கிய படம். இந்த படமும் 40 நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து லிங்கா. ரஜினி அனுஷ்கா நடித்த படம், ரவிக்குமார் இயக்கிய படம். இந்த படம் 50 நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து லால் சலாம். ரஜினி ஜீவிதா நடித்த படம், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய படம். இந்த படம் 30 நாள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது. ஆக இந்த 9 படங்களும் ரஜினி தனி கதாநாயகனாக நடித்து படுதோல்வி அடைந்த படங்களாகும். சரி வியூவர்ஸ், இந்த கடன் இத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன். நன்றி.